राधे कृष्णा हर हर गंगे जय माँ गंगे गंगे शरणम। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। கங்கே சரணம். கங்கை பரம பவித்திரமானவள். அவள் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்றத ஜோரா ஹரித்வாரத்தினுடைய வீதிகளில் நேற்று நிறைய பார்த்தேன். சின்ன சின்ன குழந்தைகள், பெரியவர்கள், எங்கேருந்தெல்லாமோ வரார்கள். பாரத தேசனுடைய பல பக்கத்துலேருந்தும் வரார்கள். அவ்வளோ வெயில் ஹரித்வாரத்தில். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கா. மத்தியானம் 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் அப்படி ஒரு வெயில். ஆனால் கங்கை குள்ளு 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 குள்ளுன்னு ஓடின்னு இருக்கா. ஆனந்தமாக, அதாவது இந்த காலை வச்சு அங்கே நின்னதுக்கே அவ்வளோ சந்தோஷம். அத்தனை ஒரு குதூகலம். எங்கேயாவது ஒரு படித்துறை இருந்தால் குடும்பத்தோடு வரா, அவன் இறங்குறா, குளிக்கிறான். நிஜமாகவே அந்த ஜனங்களுடைய பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கை கங்கை வாழ வைக்கிறா. எத்தனையோ பேரை விதவிதமாக வாழ வைக்கிறாள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த கோதுமை மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோ சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சு அது 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறா. அதை வாங்கி ஜனங்கள் கங்கையில் போடுறா. அப்படி சில பேருடைய வியாபாரம். நிறைய பேர் கங்கைக்கு அந்த ஆரத்திக்கான பூ, ஒரு அகல் விளக்கு, சின்ன தீப்பெட்டி அதெல்லாம் வச்சு வைக்கிற. 10 ரூபா 20 ரூபா சைஸுக்கு ஏற்ற மாதிரி. மத்தியானமாக இருந்தாலும் கங்கைக்கு ஆரத்தி காட்டுறவா இருக்கா. கங்கைன்றது பாரத தேசத்தினுடைய வாழ்வியலாக மாறியாச்சு. இந்த லைஃப் லைன் சொல்லுவா இல்லையா, நிஜமாகவே லைஃப் லைன் தான். அப்படியே அதில் சுற்றின்னு இருந்தோம்னா எத்தனையோ சோமசர்மாக்களை பார்க்கலாம். சோமசர்மா பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணான், மாயையை தெரிஞ்சுக்கணும்னு. பகவான் முதல்ல தரமாட்டேன்றார். அதுக்கப்புறமா அந்த அனுகிரகத்தை பண்ணுறார். கொஞ்ச நேரம் ஆச்சு, பகவான் கிளம்பி போயிட்டார். சோமசர்மா குளிக்க போனான். பெரிய ஆமை வந்தது. அப்படியே அவனை முழுங்கெடுத்தோம். இறந்து போயிட்டான். யமதூதர்கள் அவனை அழிச்சுட்டு போகிறா. நரகலோகங்களுடைய எல்லா நரகலோகங்களையும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 84 லட்சம் நரகங்கள் உண்டு. 84 லட்சம் உடல்கள் போல 84 லட்சம் விதமான நரகங்கள் எல்லாம் பார்க்கலாம். அபேத்ய கிருமி சம்பூர்ணம் பூரிஷபக்ஷணம் ததா
स्वमांसभक्षणं चैव कुम्भीपाकं च दृष्टवान्. கும்பீபாகம் இந்த மாதிரி நிறைய நரகங்கள்லாம் பார்க்குறான். ஏதேச்ச அந்யேச்ச பகவோ யாதனா நரகாः ததா திருஷ்டாஸ்தேன மகாபாக லம்பமானாஸ்தரூவ்ரஜே பஷ்யன் மகாதபா விப்ரஹ தத்ரஹ பாபான் சமீக்ஷவை ததோ பிரம்மபுரே வித்வன் நானாபோக பரிப்ளதக. அதெல்லாம் பார்த்து முடித்தோடனே அங்கிருந்து அவன் பிரம்மலோகத்துக்கு பயணப்படுறான். க்ஷுத்ருஷ்ணா ரஹிதஹ தத்ர துக்கேன ரஹிதஸ்ததா பூர்லோகம் ச புவர்லோகம் ஸ்வர்லோகம் ச மஹர்ஜனம் தபஸ்ஸத்யே ச பாதாளம் அவ்யாஹத கதிர்த்விஜஹ. எல்லா லோகத்துக்கும் போகிறான். பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்லோகம் மஹர்லோகம் ஜனலோகம் தப்போலோகம் சத்தியலோகம் எல்லாம் போகிறான். இப்படி எல்லாம் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் என்ன உண்டோ அங்கே இருக்க எல்லா ஆனந்தத்தையும் அவன் அனுபவிக்கிறான். எத்ரேச்சதி சவை கந்தும் தத்ர தத்ர விமானகः ஜகாமா அப்சரு கந்தர்வ கிண்ணரை ரூபசோபித்த. அழகழகான கந்தர்வர்கள் அப்சர ஸ்திரீகள்லாம் அவனை வரவேற்கிறான். ஏவம் வருஷ சஹஸ்ரம் ச புக்த்வா திவ்யம் ச போககம். அழகா அந்த அப்சரர்கள் கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் அவள் லோகத்துக்கும் போனான். இப்போ நரகலோகத்தில் எப்படி கஷ்டங்கள் உண்டு அந்த மாதிரி இந்தந்த லோகங்களில் இந்தந்த சுகங்கள் உண்டுன்னு உண்டு. இப்போ இங்கேருந்து வெளிநாடு போகும்பொழுது பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான அதிசயங்கள் உண்டு. ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை உண்டு. ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் உண்டு. பிரமிக்க வைக்கும்படியான விஷயங்கள் இருக்கும். இப்போ அமெரிக்கா ஒரு விதம், ஆஸ்திரேலியா ஒரு விதம், ஐரோப்பா ஒரு விதம், ரஷ்யா ஒரு விதம், அரபு நாடுகள் ஒரு விதம், ஆப்பிரிக்கா ஒரு விதம். ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவோ அழகான விஷயங்கள், எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி லோகங்கள்லேயும் பிரம்மலோகத்தில் ஒரு சுகம், சத்தியலோகத்தில் ஒரு சுகம், ஜனலோகத்தில் ஒரு சுகம், பூர் புவர் ஸ்வர்லோகத்தில் ஒரு சுகம், பாதாள லோகத்தில் இன்னொரு விதமான சுகம், அப்புறம் கந்தர்வர்களுடைய லோகம், கிண்ணற லோகம், அப்சர லோகம், எல்லா இடங்களும் விசேஷமாக பொண்ணோட. நான் இப்போ உத்தராகண்டில் குமான் பக்கம் போயிருந்தேன். குமவுன்னு சொல்லுவாள்.
இந்த அல்மோரா, நைனிடால், இந்த பக்கமெல்லாம் அங்கே சாப்பாடு வேறு விதமாக இருந்தது. அதே உத்தராகண்டில் கடுவால் பக்கம், பத்ரி பக்கம் இதெல்லாம் நிறைய போயிருக்கேன். இங்கே சாப்பாடு வேறு விதமாக இருக்குது. இது ஒரு சுகம், அது ஒரு சுகம். இந்த பக்கத்தினுடைய மலைகள் வித்தியாசமாக இருக்குது. அதே மலை தான். அந்த பக்கம் நிறைய பைன் மரங்களோட அந்த பக்கம் மலைகள் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு அழகாக இருக்குது. அந்த மாதிரி லோகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு அழகு. ஸோ அவன் எல்லா லோகத்துலேயும் பயணப்படுறான். முதல்ல நரகலோகமெல்லாம் பார்க்குறான். 84 லட்சம் நரகலோகங்கள் பார்க்குறான். அதன் பிறகு இந்த மாதிரி லோகங்கள்லாம் பார்க்குறான். ஸோ பாபலோகங்கள், புண்ணிய லோகங்கள் எல்லாம் பார்க்குறான். பாத்துடு பிருத்திவ்யாம் ச புனர்ஜாதோ ராஜா பரமதார்மிகः புபுஜே ச ததோ போகான் ராஜ்யப்ராப்தான் மகாயசாः இஷ்ட்வா பகுவிதைர்யஜ்ஞைः சமாத்தவரதக்ஷிணைः புனஸ்வர்கம் ஜகாமாபி புக்த்வா போகாம் ச சாஸ்வதான். அவன் திரும்பியும் பூமியில் ஒரு ராஜாவாக பிறக்கிறான். நல்ல தார்மீகமான ராஜாவாக பிறக்கிறான். நிறைய யாகயங்கள் பண்ணுறான். ஸ்ரத்தையோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். ரொம்ப ஜோராக இருக்கான். அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இப்படி எல்லாத்துலேயும் இப்படி சுற்றின்னு இருக்கான். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி அவன் இந்த லோகமெல்லாம் முடிஞ்சது, இந்த ராஜ்ய வாழ்க்கை முடிஞ்சது. திரும்பி அவன் ஸ்வர்கலோகத்துக்கெல்லாம் போகிறான். அதன் பிறகு அங்கே வந்து அவன் சந்திர மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஔஷதிகளோடு போய் செட்டில் ஆகிடுறான். அந்த ஆத்மா என்ன ஆகிடுறது, சந்திரமண்டலம், அங்கே இவன் அந்த இருக்கக்கூடிய மூலிகை செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, பிளான்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இவன் போய் உக்காந்துடுறான் அந்த ஒரு செடிக்குள்ளே. அப்போ என்ன ஆகிடுறது, ஏதஸ்மின் அந்தரே காச்சின் நிஷாத வனிதா ததஹ ஜாதா ருதுமதி தத்ர கர்ப்பாதான பரா அபவத். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த செடி கொடி இலைகளெல்லாம் சக்தி இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சக்தியாக இவனும் போய் உட்காந்துடுறான். இப்போ வெண்டைக்காயில் எந்த சக்தி இருக்குது, கத்திரிக்காயில் எந்த சக்தி இருக்குது, கீரையில் எந்த சக்தி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது பேர் பஞ்சாக்னி வித்தை அப்படின்னு பேர். ஒரு ஜீவன் எப்படி திரும்பவும் பிறக்கிறது அப்படின்றதுக்கான ரகசியம். ஸோ சோமசர்மா செடிகளுக்குள்ளே போய் இருக்கான், அந்த செடியினுடைய சக்தியாக. அப்போ ஒரு நிஷாதன் அவன் இந்த செடியெல்லாம் சாப்பிட்றான். அப்போ நம்ம காய்கறி எல்லாம் சாப்பிட்றோம்ல, இந்த மாதிரி சாப்பிட்றான். ஸோ அப்போ என்ன ஆகிடுறது, அந்த நிஷாதனுடைய உடம்புக்குள்ளே இந்த ஆத்மா போய்டுறது. அதுக்கப்புறமா அவன் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறான்.
தாம்பத்திய சுகம் அனுபவிக்கிறான். அப்போ என்ன ஆகிடுறது, அந்த ஆண்மகனுடைய சக்தியானது அந்த பெண்ணுக்குள்ளே போயிடு, அங்கே கர்ப்பம் உற்பத்தி ஆகிறது இல்லையா. ஸோ இப்போ சோமசர்மா இந்த நிஷாத ஆண் சரீரம் வழியாக நிஷாத பெண் சரீரத்திற்குள்ள ஒரு சின்ன குழந்தையா சிசுவாக உண்டாயாச்சு. நிஷாதேன து யத்புக்தம் தத்ர பிராப்தோ அமிர்தாத்மகः நிஷாத்யா யோனி யந்திரே வை க்ஷிப்தோ மைதுன கர்மணா. இப்போ நாமெல்லாம் பிறந்திருக்கோம் அப்படின்னா தாய் தந்தை கூடுறா இல்லையா, அந்த கூடும் பொழுது ஆணினுடைய சக்தி பெண்ணினுடைய கர்ப்பத்தில் அவளோட சேர்ந்து ஒரு சினை முட்டையாக உருவாகிறது. அதிலிருந்து இந்த ஜீவன் உள்ள போய் உட்காந்துக்கிறது. ரே தஞ்சாலிதோ ஜந்துர்லிங்கா ஸ்திரியோ நிசஞ்சிதः. அங்கே வளர ஆரம்பிச்சுடுறது. யோனிரக்தேன சம்யுக்தோ ஜராயு பரிவேஷ்டிதः தினேனைகேன கலலம் கடினத்வம் அகாத்ததः. ஒரு சின்ன சினை முட்டை அப்படி ஆடுறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது தான் டீட்டெயில்ஸாக சொல்கிறோம். 5 நாளில் அழகாக ஒரு முட்டை போல் ஆடுறது, 7 நாளில் கொஞ்சம் அதுக்கு சதையெல்லாம் வர்றது, 1 மாதத்தில் அதுக்கு இன்னும் கொஞ்சம் சதைப்பற்று வர்றது, ரத்தம் உண்டாகிறது. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் மெடிக்கலில் சொல்லக்கூடியதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா என்னெல்லாம் முதல்ல வர்றது, தலை, கழுத்து, ஷோல்டர், வயிறு, பின்பக்கம், அதுக்கப்புறமா கைகள், கால்கள், சைட் ஆஃப் த பாடி, இடுப்பு, தை, ஒவ்வொன்றா இந்த உடலுடைய வளர்ச்சி. அப்புறமா விரல்கள், ஜாயின்ஸ் எல்லாம் உண்டாகிறது. அப்புறமா 5ஆம் மாதம் மூக்கு, காதுகள், கண்கள், அதுக்கப்புறமா பல்லு உண்டாகிறதுக்கான அந்த இடங்கள், அப்புறமா நகங்கள்லாம் உண்டாகிறது. 6 மாதத்தில் ஒவ்வொன்றா அதனுடைய ஆசன வாயெல்லாம் உற்பத்தி ஆகிறது. அதன் பிறகு ஒவ்வொன்றா ஸோ அப்படி 7-8 மாதத்துக்குள்ளே அது நல்லா டெவலப் ஆகிடுறது. அதுக்கப்புறமா 8ஆவது மாதம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுறது. அப்போ 8 மாதங்கள் ஆன உடனே இந்த ஜீவன் யோசிக்கிறதான். வவ்ருதே ஜடரே ஜந்து சம்ஸ்மரன் பூர்வகர்ம தத் நானா ஜன்மானி ஜாதானி ததா ச உச்சாவசானி ச ஜடராக்னி சமுத்விக்னः கதிவாரம் ஸ்வஜன்மசு ஸ்வகர்மணா கர்மஹீனோ ஜாதோஹம் தேஹ துக்கபாக் ந மே மிருத்யுः கர்மசூத்ரான் நிபத்தஸ்யாபி பீடதः நானாயோனி சஹஸ்ராணி அனுபூதானி வை மயா
மாதா பித்ருசஹஸ்ராணி புத்திரதாராஸ்ததைவ ச குடும்பபரணா சக்திர்ஜாதா ச மம சர்வதா சத்கர்மண கிருதம் ஏன ஜாதோ முக்தி விவர்ஜிதः. அப்போ இந்த ஜீவனானது 8 மாதம் ஆனோம்னா யோசிக்கிறதான். நான் எவ்வளோ ஜென்மா எடுத்தாச்சு, வசத்தியான தாழ்த்தியான எல்லா ஜென்மங்கள்லையும் சுற்றிட்டேன், எவ்வளோ ஃபேமிலியை பார்த்தாச்சு, எத்தனை கர்ப்பவாசம். அதனால தான் சங்கரர் சொல்றார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். எவ்வளோ தூரம் சுற்றுறோம், எல்லை இல்லாமல் சுற்றிகிட்டே இருக்கோம் இல்லையா. புனரப்பி ஜனனம் மீண்டும் பிறப்பு, புனரப்பி மரணம் மீண்டும் பிறப்பு, புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம், மீண்டும் ஒரு தாயின் வயிற்றில் கர்ப்பவாசம். போதுண்டா சாமின்றார். இதே தான். இப்போ நாய் வயிறாக இருந்தால் என்ன, ஒரு ஆமை குஞ்சாக இருந்தாலும் முட்டையில் அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்தானே வெளில வருது. எவ்வளோ பாடு. இதெல்லாம் அந்த குழந்தை யோசிக்கிறது தான். நான் என்னோடய கர்மானாலே திரும்பி இந்த ஒரு ஜன்மா இந்த உடம்பு கிடச்சிடுத்து. எத்தனை ஆயிரம் அம்மாக்களாச்சு, எத்தனை ஆயிரங்கள் அப்பாக்களாச்சு, எத்தனை ஆயிரம் மனைவியாச்சு, எத்தனை ஆயிரம் கணவனாயாச்சு, எத்தனை ஆயிரம் குழந்தைகள் ஆயாச்சு, எத்தனை ஆயிரம் சொந்தக்காரர்கள் ஆயாச்சு. ஐயோ, நான் ஒன்றும் நல்லதே பண்ணலையா, திரும்ப திரும்ப இப்படியே சுற்றின்னு இருக்கேனேன்னு அந்த ஜீவனே நொந்து போகிறதான். நான் என்ன கர்மா பண்ணதுனாலே இப்படி வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு அதுவே கதறதான். ந ஜானே பாதகம் தத்வை ஏன ஜாதோஸ்மி கர்ப்பகः ஸ்திரீ ஷரீரோ பாக்யஹீனோ நிஷாதீர் கர்ப்பமாகதः ஜாதம் மே தர்ஷனம் விஷ்ணோः தபஸ்தப்தம் சமே மகத் கேன கர்ம விபாகேன நிஷாதி கர்ப்ப சம்ஸ்திதாக. நான் முன்னாடி பகவானை பார்த்துருக்கேனே, எவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கேனே, ஏன் திரும்பி இங்கேருந்து விழுந்துட்டேன், நான் என்ன பண்ணட்டும், எங்கே போகட்டும், எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அழறது பலம்பர்தான். கிம் கரோமி क्वा गच्छामि पीड्यमानो अग्निनामुहुः भक्ष्याभक्ष्य विधिश्चैव नास्थिरो मम साम्प्रतम् अथ ऊर्ध्वं कदाचिद्धि भविष्यति गतिर्बहिः कर्तव्या मे विष्णुचिन्ता गर्भवासो यथो नहि इति वै चिन्तयो विघ्नः स वै ब्राह्मणसत्तमः. இப்படியெல்லாம் கவலைப்பட்டு நான் வெளில வந்தால் விஷ்ணுவை தியானம் பண்ணுவேன், வேற எங்கேயும் போக மாட்டேன், திரும்பி இதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன், இப்படி எல்லாம் நினைக்கிறதான். இதெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம், நம்மளும் அப்படி தான் நினச்சிருக்கோம். கர்ப்பவாசத்தில் எல்லாம் நினச்சிருக்கோம். ஆனால் என்ன ஆகிடுறது, தசமே மாசி யோனேஸ்து குர்வன் மாது பிரபீடனம் பீட்யமானக ஸ்வயம் சைவ நரகாத் பாதகி யதா நிர்கதஸ்து ஸ்வரூபேன ஸ்பிருஷ்டः சம்சார வாயுனா ஜாயமானா து சாகன்யா ருரோத க்ஷுதயா விருதா அஜானதி மகாமாயாம் வைஷ்ணவீம் விஷ்ணு தத்பரா விஷ்ணுமூத்திர பரிக்ளின்னாங்கி ஸ்தனபான பராயண. இப்படி எல்லாம் நினச்சிருந்தானா. 10 மாதம் ஆச்சு, அம்மாவோட யோனிலேருந்து வெளில வரும்பொழுது பெண் குழந்தையாக பிறக்கிறான். யார்? இந்த சோமசர்மா. பிறந்த உடனே சடம் அப்படின்ற ஒரு மாயாவாயு பீடிக்கும். சடம் அப்படின்னு அதை கோபத்தினாலே ஹூங்காரம் பண்ணி தள்ளினதுனாலே ஷடகோபன் அப்படின்னு ஒரு திருநாமம் நம்ம சுவாமி நம்மாழ்வாருக்கு. ஜடபரதருக்கு மானா இருந்து திரும்பி மனுஷனாக பிறக்கும் பொழுது அது ஞாபகம் வருது. அதனால் சேஃபாக அந்த மாயையில் அவர் மாட்டிக்கொள்ளலை. ஆனால் இங்கே சோமசர்மா பெண்ணாக பிறக்கிறான்.
பிறந்த உடனே எல்லாம் மறந்து போய் வீண் அழறா. அம்மா வந்து பால் கொடுக்குறா, இந்த பொண்ணு குடிக்கிறா. இன்னும் முடியலை இந்த மாயா அனுபவம். மீதி நாளைக்கு சொல்கிறேன். அவ்வளோ பெருது பாருங்கோ. மாயை பார்க்கணுன்னு கேட்டான் இல்லையா? நரக்க லோகங்களை பார்த்துட்டான், எல்லா லோகங்களையும் பார்த்துட்டான், ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டான். ஒரு ஸ்தாவரத்தின் வழியாக ஒரு நிஷாதனுடைய உடம்புக்குள்ளே புகுந்தான். அவன் மனைவியோட சுகப்படும் பொழுது அவனுடைய விந்தனு வழியாக அவனுடைய மனைவிக்குள்ளே போய் உட்கார்ந்தான். அங்கே சினை முட்டை உருவாயிற்று. அங்கே ஒரு உடம்பு கிடச்சது, வளர்ந்தாச்சு. 8 மாதம் ஆச்சு. பகவானிடத்தில் புலம்பினா, எனக்கு இனிமேல் இந்த ஜென்மா வேண்டான்னு எல்லாம் கதறினா. வெளில வந்தவன் தியானம் பண்ணுவேன்னு சொன்னால், அதன் பிறகு வெளில வரும்போது எல்லாம் மறந்து போயாச்சு. இப்போ நிஷாத பெண்ணாக பிறந்தாச்சு. இதுதான் நம்ம இந்த ஒரு சிசுருவாச்ச, இப்போ ஒரு சிசு பேசித்துன்னு சொன்னோம் இல்லையா? இதே விஷயத்தை கபிலாச்சாரியார் சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஜீவன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் பண்ணுறது, எப்படி தியானம் பண்ணுறதுன்னு அதே தான் இங்கே அது புலம்புறதே தான் இங்கேயும் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் சோமசர்மா அவனுடைய விஷயங்கள், அவனுடைய மாயா அனுபவங்கள். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. बोलो भारत माता की जय. जय बोलो विष्णु माया की जय. राधे कृष्णा.